ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபினிக்ஸ் ஃப்ரம் யூகே. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே காலையில் கிளம்பிகிட்ருக்கோன்னா ஸ்காட்லாண்டுங்க. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு பாஸ்போர்ட் ரினிவல் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு குக் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ போகிற வழியில் நாங்கள் அங்கே சாப்பிட்றதுக்காக ஃபுட்லாம் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் ஸ்காட்லாண்ட் போயிட்டு நாங்கள் அங்கே என்னென்னலாம் பண்ணுறோன்றதை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காக பிரெட் டோஸ்ட்டு, பிரெட் ஜாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் டீக்காக ஸ்டாப் பண்ணோம். அந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுக்க. கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அப்பாயின்மெண்ட் டைமுக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். ஸோ ஹஸ்பண்ட் அப்பாயின்மெண்ட் டைமுக்கு உள்ளே போயிட்டாங்க. அந்த நேரத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸ்காட்லாண்ட் வந்துட்டு சும்மாவா போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் மால்ஸு, கொஞ்சம் ஹிஸ்டாரிக் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் அவங்களோட வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே எது பண்ணுறீங்களோ இல்லையோ, காரை மட்டும் ஒழுங்காக பார்த்து பார்க் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லாமல் உங்களுக்கு ஃபைன் வரும். இங்கே எங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு 3 பவுண்ட் ஆச்சு. என்னதான் நிறைய ஹோட்டல்ஸுங்க இருந்தாலும் நம்ம கையில் நம்ம குக் பண்ணி கொண்டு போய் சாப்பிட்ற அந்த ஒரு சுகமே வேறங்க. ஸோ சின்ன வயசுலலாம் நாங்கள் பிக்னிக்னால் வீட்டிலேயே சமைச்சு கொண்டு போவோம். வழியில் எங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு மரத்துக்கடியில் உட்காந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்க. ஸோ என்ன தான் நம்ம நாடு விட்டு நாடு வந்தாலும், யூகே வந்தாலும், ஸோ நம்ம ஒரு பழக்க வழக்கங்களை திரும்ப பண்ணும் போது அந்த பழைய நினைவுகளெல்லாம் கொண்டு வருது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸு. ஸோ நாங்கள் இங்கே கடகன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஜூக்கு போகிறோம். ஸோ ஜூக்கு போயிட்டு நான் உங்களை அங்கே பார்க்குறேன். ஃபைனலாக நம்ம ஜூக்குள்ளே என்டர் ஆகுறோங்க. ஸோ இந்த ஜூ வந்து எடின்பரா ஜூ. இங்கே வந்து டிக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் ரொம்ப வர்த்துங்க. குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பெரியவங்களுக்கு வந்து 27 பவுண்ட்ஸு அண்ட் குழந்தைங்களுக்குலாம் 17 பவுண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து இந்த ஜூவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். ஆனால் எங்களுக்கு கிடச்சதோ வெறும் ஹாஃப் டே தாங்க. ஸோ இந்த ஹாஃப் டேக்குள்ளே நாங்கள் மொத்தத்தையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சீக்கிரமாக போக வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நடந்ததுனால கொஞ்சம் நாங்கள் டயர்டாகவும் ஆகிட்டோம். ஸோ இந்த ஊர் நாட்டு கிளைமேட்டுக்கு வந்து இந்த பென்குயின்ஸ்லாம் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸை ஸ்காட்லாண்ட் ட்ரிப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.